மூன்றாவது செய்தியாக, திமுக ஆட்சிக்கு அமைந்ததிலிருந்து சட்டவிரோதமாக, அதாவது ஏரிக்கரையின் மீது அல்லது அனுமதி இல்லாமல் கட்டப்பட்ட கோவில்கள், பல கோவில்கள் இடிக்கப்பட்டது சார். மக்கள் பெரிய போராட்டமெல்லாம், இந்து மக்கள் யாரும் விதியில் இறங்கி போராடுறதே இல்லை. அதில் வர்ற போகிற 5 பேர் 10 பேர் கோவில் வாசலில் நின்றுட்டு கொடி பிடிப்பாங்க, கோவில் இடிக்காதுன்னு கண்ணீர் மல்க இருப்பாங்க. அவங்கள ஒரு பக்கமாக உட்கார வச்சுட்டு ஜேசிபி வச்சுட்டு கோவில் இடிக்கக்கூடிய காட்சிகளெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அவங்க ஒதுங்காட்டி ஜேசிபி வச்சு அவங்களையும் தூக்கிட்டு போயிடுவாங்க. ஆமாம், அதுவும் பண்ணிடுறாங்க. கோயம்பேடு பக்கத்தில் சேமாத்தம்மன் நகர், அங்கே இருக்கக்கூடிய ஒரு மசூதி 2019 கட்டப்பட்டிருக்கு. 3 மாடி மசூதி. அது சிஎம்டிஏ, சென்னை கார்ப்பரேஷனுக்கு சொந்தமான இடத்துல கட்டப்பட்டது. சட்டவிரோதமானது அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டு அதிகாரிகள் அதுக்கான நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. நாங்கள் இதை நீங்கள் இதை வக்கேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் அதை எதிர்த்து பெரிய போராட்டத்தை முன் வச்சுருக்காங்க. அப்புறம் அவர்கள் முறைப்படி கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இதனுடைய அடுத்த கட்டம் என்னவா இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க சார்? நான் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி முதல் கட்டத்துக்கு போகிறேன். நீங்கள் சாதாரணமாக பார்த்தீங்கன்னா டெமாலிஷன் இண்டஸ்ட்ரின்னு ஒரு இண்டஸ்ட்ரி இருக்குது. வீடு, இப்போ நீங்கள் பழைய வீடு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது இடிக்கணும். இடிக்கிறதுக்குன்னு கான்ட்ராக்டர் இருப்பார். அதுக்கு போய் பர்மிஷன் முறைப்படி வாங்கி அது ப்ரொசீஜர் இருக்குது. அந்த டப்ரிஸ்லாம் கொண்டு போய் வேறு இடத்துல போடணும், கொண்டு போய் வேறு இடத்துல விற்றுருவாங்க, பக்கத்தில் எதுவும் சேதம் இதெல்லாம் இருக்குது. அப்போ இந்த டெமாலிஷன் பண்ணக்கூடிய ஒரு கான்ட்ராக்டர் பார்த்தீங்கன்னா அந்த இண்டஸ்ட்ரி இருக்கக்கூடியது பெரும்பாலும் கிட்டத்தட்ட 90% கூட சொல்லலாம், அதுக்கு மேலே கூட இருக்கலாம், சரியாக தெரியல. பெரும்பாலும் முஸ்லீம் தான் எடுப்பாங்க. நீங்கள் வேணால் பாருங்கள், பழைய வீடு இடிக்குன்னா யாரோ கான்ட்ராக்ட் பர்சன் பார்த்தா ஒரு முஸ்லீம் தான் இருப்பார். அவர் எல்லாம் பண்ணி கொடுத்துருவார். அப்போ இந்த மசூதி நிர்வாகத்தை என்ன சொல்லியிருக்கணும், இந்த மாதிரி கார்ப்பரேஷன் சொன்ன உடனே நாங்கள் சட்டவிரோதமாக சிஎம்டிஏவுடைய இடத்த அத்துமீறி நாங்கள் 5-6 வருஷம் மசூதி கட்டியிருக்கோம், நாங்கள் பண்ணது தப்புங்க, நாங்கள் சட்டத்துக்கு கட்டுப்பட்டவர்கள், நாங்கள் மசூதி இடிக்கிறதுக்கான ஆட்கள் எங்கிட்டே இருக்காங்க, அதுக்கான செலவு நீங்கள் செலவு பண்ண வேண்டாம், அதுக்கு பல லட்சம் ஆகும், சும்மா இல்லை, அது நாங்கள் எங்கள் ஆளுங்களே இடித்து கொடுத்துருவாங்க, நாங்களே எங்கள் இதை இடிச்சுட்டு டெப்ரிஸ்லாம் கிளியர் பண்ணிட்டு இந்த இடத்த கொடுத்துட்றோம் என்று சொல்லியிருந்தால் நீங்கள் சட்டத்துக்கு கட்டுப்படக்கூடிய ஒரு கம்யூனிட்டி. அப்படி சொல்லாமல் 200 பேர் கொண்டு ரோடில் பெரிய கலவரம் பண்ணி கலாட்டா பண்ணி போகிற பஸ்ஸில் நிறுத்தி அட்டகாசம் பண்ணிங்கன்னா என்ன அர்த்தம்? சட்டம் என் கையில், நான் நினைச்சதுதான் சட்டம் என்று பேசக்கூடிய சமூகமாக இந்த இஸ்லாமிய சமூகம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கொண்டிருக்கின்றது. அதுக்கு பல உதாரணங்கள், இது ஒரு உதாரணம். இந்த இடத்துல சிஎம்டிஏக்கு சொந்தமானது என்று கோர்ட்டில் தீர்ப்பு வந்திருக்கிறது. கோர்ட் தீர்ப்பு கொடுத்தாச்சு. மாநகராட்சி போய் இடிக்கணும், கோர்ட் ஆர்டர். இடிக்கணும்னா போலீஸு கொஞ்சம் பந்தோபஸ்து கொடுங்கன்னு போய் கேட்குறான். போலீஸ் கையை பசங்க இடிக்கிறதா, என்ன பண்ணுறது, பந்தோபஸ்து கொடுக்கலாமா வேண்டாமா, அவர் அப்படியே கலக்கத்தில் இருக்கிறார்கள். ஏன்னா 200 பேர் இருக்காங்க. 200 பேர் சேர்ந்தால் சட்டத்தை மாற்ற முடியும், நீதிமன்ற தீர்ப்பை மாற்ற முடியும், போலீஸ் ஒன்றும் பண்ணாது. இதுதான் இவங்க கொடுக்குற மெசேஜ். அந்த 200 பேர் எல்லாத்தையும் சார்ஜ் பண்ண ஓடி போக மாட்டானா? அப்போ அரசாங்கத்தின் நிலைப்பாடு, இங்கே நீங்கள் போலீஸ் நிலைப்பாடு சொன்னீங்க, அரசாங்கத்தின் நிலைப்பாடு இப்படி இருக்கின்ற காரணத்தினால் இது இங்கே நடந்துட்டுருக்கு. நீங்கள் இதை விட்டுருங்க. இப்போ நீங்கள் இதுக்கு முன்னாடி போவோம், ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி நீங்கள் நிறையா கோயில்கள் முந்தி சொன்னீங்க, இன்னும் இப்போ நடந்தே சொல்கிறேன். கள்ளக்குறிச்சியில் ஒரு கோயில் இடித்தாங்க, பார்த்தீங்களா? வீடியோ வந்தது. இதே பொக்லின் அந்த ஜேசிபி வச்சு இடிக்கிறாங்க. அது இடித்த உடனே உங்களுக்கு என்னாச்சு? கோவம் வந்ததா? ஏதாவது ரியாக்ஷன் வந்ததா? எனக்கும் வரல, உங்களுக்கும் வரல. ஏன்னா நிறையா பார்த்து சட்டவிரோதமாக நிறையா பார்த்துருக்கோம் என்பது ஒரு பக்கம். அது நீர்நிலையை ஆக்கிரமித்து இந்த மாதிரி ஒரு ஆக்கிரமிப்பு மீது கட்டப்பட்ட பல கட்டிடங்கள்லாம் இந்த கோயில் வருது. அப்போ நீங்களும் நானும் எல்லா இந்துக்கள் என்ன நினச்சோன்னா, சரி அது கவர்மெண்ட்டுடைய ஏதோ ஒரு லேண்டு, அக்யூர்டு லேண்ட் கிடையாது, அதில் ஒரு கோயில் கட்டிருக்கு, இடித்ததுனால அது சட்டத்தை மீறி கட்டப்பட்ட கட்டடம் கோயில், அதனால் அதை இடிக்கிறது நாம் யாரும் பொங்கலை, இல்லாட்டி பொங்கியிருக்க மாட்டோம், அது வேறு விஷயம். பார்த்துட்டு நம்ம கடந்து போயிட்டோம். இது ஒரு ஹிந்துவுடைய மனநிலை. ஒரு முஸ்லீமுடைய மனநிலை எப்படி இருக்குது? சட்டவிரோதமாக கட்டப்பட்ட மசூதி இடிப்பதற்காக கோர்ட் ஆர்டர் வந்தால் அதை இடிக்கக்கூடாது என்று ஒரு 200 முஸ்லீம் சேர்ந்து போராடினால், மற்ற எல்லா ஜமாத்து முஸ்லீம் அமைப்புகள் கட்சிகள்லாம் என்ன சொல்லுது? அவன் பண்ணுறது தப்புன்னு சொன்னாங்களா?
யாரும் அப்படி எந்த அறிக்கை இது வரைக்கும் கொடுத்த அறிக்கை கொடுக்கல. மறைமுகமாக மௌனமாக ஆதரவு தெரிவித்துக் கொண்டு இருக்கிறார்கள். இதுதான் உண்மை. இதை பத்திரிகை எழுத மாட்டான், பத்திரிகை செய்தியெல்லாம் வராது. நாம புரிஞ்சுக்கணும் உட்பொருள் யாவது என்ன. இதுதான் பாருங்க. இன்னொரு உதாரணம் சொல்றேன். சேலத்தில் வந்து பழமையான எல்லையம்மன் கோயில் வந்து சேலம் ஆர்ட்ஸ் காலேஜ் சேலம் 7 அந்த காலேஜ் வாசல்ல இருக்கு. அந்த காலேஜுக்கு முன்னாடி ஒரு பெரிய கிரவுண்ட் இருக்கும். கிரவுண்டுக்கு அப்புறம் உள்ளதான் காலேஜ் ஆரம்பிக்கும். அந்த கிரவுண்டே இந்த கோயிலுக்கு சொந்தமானது. அந்த காலத்தில் அந்த கிரவுண்டை வந்து கோயிலுக்கு சொந்தமான கிரவுண்டை வந்து காலேஜ் கட்டிட்டாங்க. அந்த காம்பவுண்ட்ஸ் ஒரு ஒட்டின மாதிரி கோயில் இருக்கு. புரிஞ்சுங்களா? இப்போ சேலம் ரோடு அந்த மரவநேரி ரோடு விரிவுபடுத்துறதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா அந்த கோயிலை இடிக்கணுங்கிற சூழ்நிலை வருது. இது நடந்தது. உடனே கோயில் நிர்வாகிகள்லாம் போய் அப்போ இருந்த சேலம் பாஜக கொல்லப்பட்ட ரமேஷ் அவர்கிட்ட போய் பேசியிருக்காங்க. உடனே அவர் வந்து இவங்களை போய் பார்த்து ரெக்கார்ட்லாம் எடுத்து பார்த்து வெரிஃபை பண்ணி உடனே ஆர்ட்ஸ் காலேஜில் போய் ஆர்ட்ஸ் காலேஜ் லேண்டெல்லாம் இந்த கோயிலுக்கு சொந்தமானது தான், இந்த கோயிலுக்கு மட்டும் ஒரு 50 அடி கொடுங்கன்னு சொல்லி பேசி அந்த காம்பவுண்ட்ஸ் ஒரு இடித்து எல்லாம் முறைப்படி அந்த எல்லாத்தையும் அந்த இதை ஷிப் பண்ணி திருப்பி அந்த காம்பவுண்ட்ஸ் ஒரு கட்டி கொடுத்து எல்லாம் பண்ணாங்க இந்த கோயில் நிர்வாகம். அந்த இடமே கோயிலுக்கு தான் சொந்தமானது. சாலை விரிவாக்கத்துக்கு ஒரு ஹிந்து எடுக்கக்கூடிய நிலைப்பாடு என்ன, சட்டவிரோதமாக கட்டக்கூடிய ஒரு மசூதிக்கு முஸ்லீம் எடுக்கக்கூடிய நிலைப்பாடு என்ன புரிஞ்சுக்கணும். கம்பேர் பண்ணுறதுக்காக சொல்கிறேன். இதுதான். இப்போ போன வருஷம் இதே போல் திருப்பூரில் சட்டவிரோதமாக கட்டப்பட்ட ஒரு மசூதி இடிக்க சொல்லி இதே ஹைகோர்ட்டில் ஆர்டர் வந்தது. ஹைகோர்ட் ஆர்டர் இருந்தாலும் இடிக்காதீர்கள் என்று வெளிப்படையாக திருப்பூர் எம்எல்ஏ பேசினார். பேப்பரில் செய்தி வந்தது. லெட்டர் எழுதினார் சிஎம்க்கு. ஏன்னா திருப்பூரில் நாங்கள் வெற்றி பெற்றதுக்கு ஒரே காரணம் அங்குள்ள முஸ்லீம்கள் போட்டு ஓட்டின் காரணமாகத்தான். அதனால இடிக்காதீங்க லெட்டர் எழுதினாரா இல்லையா? ரிட்டன் ஸ்டேட்மெண்ட். அப்போ இது அரசு நிலைப்பாடுனால இந்த மாதிரி வந்துட்டு இருக்கு. இப்போ இதில் நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம்னா, ஒன்று 200 பேர் சேர்ந்தானா அது என்ன வேணால் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ராங் மெசேஜ் வந்து எல்லா இடத்துலையும் போய்கொண்டிருக்கிறது. ஒன்று. ரெண்டாவது, முஸ்லீம்கள் என்பவர்கள் இந்த நாட்டின் சட்டத்திட்டங்களுக்கோ கோர்ட்டுக்கோ போலீஸுக்கோ நீதிமன்றத்துக்கோ நீதிபதிகளுக்கோ கட்டுப்பட்டவர்கள் அல்ல. தே ஆர் பியாண்ட் தட். அவர்கள் யாருக்கு கட்டுப்படுவார்கள்? குரானுக்கு கட்டுப்படுவார்கள், ஹதீஸ் அல்லது அந்த இன்னொரு ஷரியத்லாவுக்கு கட்டுப்படுவார்கள் என்கிற நிலைப்பாட்டில் இருக்கக்கூடிய முஸ்லிம்களுக்கு ஆதரவான நிலைப்பாட்டை இந்த அரசு எடுத்துக்கொண்டிருக்கின்ற காரணத்தினால்தான் இது போன்ற செய்திகள் வந்து கொண்டு இருக்கின்றன.